சிக்ஸம் எல்லாம் வந்து அதில் இது மாட்டுக்கிறது இல்லை. மற்ற மீட்டரை வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்காங்க. மீட்டரை வந்து பெரும்பாலும் ஆரம்பத்தில் இங்கே இருந்ததாகும். அது பிற்படங்கு வந்துட்டு அப்புறம் இது அன்பு வணக்கம். மட்டக்களப்பில் வந்து வாகனங்கள் வந்து குவிஞ்ச வண்ணமே இருக்குது. எக்கச்சக்கமான வாகனங்கள், பைக்கு இருக்கட்டும், மற்றது புஷ் பைக்காக இருக்கட்டும், புஷ் பைக்காக இருக்கட்டும், ஓட்டோவாக இருக்கட்டும், மற்றது கார்களாக இருக்கட்டும், எல்லாம் வந்து குவிஞ்ச வண்ணம் இருக்குது. ஒவ்வொரு முடல்லையும் ஒவ்வொரு சிக்ஸுங்களாக வருது. ஒவ்வொரு கம்பெனி போட்டி போட்டு இறக்குறாங்க. வாகனங்களை வந்து போட்டி போட்டு இறக்குறாங்க. நாளைக்கு 2030 பிற்பாடு வந்து எல்லாம் வந்து இப்படியான முறையில் தான் இருக்குமோன்ற மாதிரி இருக்குது. 2030 இருக்கட்டும், 2050க்கும் 30க்கும் இடையில் கிளியர் ஆகிரும் போலாம் தெரியுது. போகிற போக்க பார்த்தா அப்படியான நிலப்பாடு இருக்குது வாகனங்கள். என்ன வாகனங்கள் எப்படின்றதை வாங்க பிரிவாக பார்ப்போம். இதுதான் எங்களுடைய ஸ்டோர். மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு இருக்குதா. நீங்கள் மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கி அந்த பஜாஜ் ஓட்டோ கம்பெனி எங்கே இருக்குன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அவர் தான் இருக்குது பாருங்க. இந்த ஓட்டோக்களை சும்மா அடிக்கத்தான் வச்சுருக்காங்க, அடிக்கத்தான் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு கலர்ஸ்லையும் இருக்குது. நீலம் பச்சை இருக்குது, நீலம் இருக்குது, நீலம் பச்சை அடிக்கத்தான் வச்சுருக்கிறாங்க. பிராண்ட் நியூ ஒன்று போட்டுக்கிறாங்க. இதில் விளக்கத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்கும்பாங்கண்ணா. இதை எடுக்கலாம் வந்து பாருங்கள். எல்லாம் புதுசு புதுசாக தான் இருக்குது. மாடல் எல்லாம் வந்து இருக்குது. எல்லாம் ஹெட்லைட் எல்லாம் வந்து ஒரு படி வாகனத்துக்குரிய மாதிரி தான் பிக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ இதில் தம்பி இந்த வாகனத்தில் வந்து பழைய வாகனத்துக்கு இந்த வாகனத்துக்கு எந்த வித்தியாசம்னு சொல்லுங்கள். பழைய வாகனம் வந்து கார்பரேட்டர், இது வந்து இன்ஜெக்டர். ரைட். அந்த பழைய வாகனம் வந்து கார்பரேட்டர் வந்து, இது வந்து இன்ஜெக்டர் முறையில் இருக்குது தானே. அப்போ இதில் வந்து என்ன மாதிரி தம்பி நாங்கள் இதை கொஞ்சம் வித்தியாசம் வேறு டிஃப்ரெண்ட் எதாவது இருக்குது? அதில் பழைய ஆட்டோமாக தான் இருக்குது. இந்த டயர்ஸ்போர்ட்லாம் வந்து பழசுக்கு வந்து கவர் இருந்தது, இப்போ இதுக்கு இல்லை. பட் இது அது வளமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே பாருங்கள், வளமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றது கியர் சிக்ஸம் எல்லாம் வந்து அதில் இது மாட்டுக்கிறது இல்லை. மற்ற மீட்டரை வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்காங்க. மீட்டரை வந்து பெரும்பாலும் ஆரம்பத்தில் இங்கே இருந்ததாகும். அது பிற்படங்கு வந்துட்டு அப்புறம் இது ரேடியோ தம்பி. ரைட். இந்த பாருங்கள், இது ரேடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் புதுசாக வச்சுருக்காங்க. பாக்ஸும் மங்கால் இருக்குது. சர்வீஸ் பண்ணக்குள்ளே கொஞ்சம் தண்ணிகள் கொஞ்சம் அவதானம் இருக்க வேணும். மற்றது வேறு இதுக்குள்ளே சிக்ஸங்கள் ஏதாவது புதுசாக இருக்கா தம்பி? பெட்ரோலுக்கு வந்து மறுவலை வரும். ரைட். அந்த பெட்ரோல் இந்த பாருங்கள் எல்லாம் பாருங்கள். நியூட்ரல் லைட் 10, மற்ற அந்த பெட்ரோலுக்குரிய சிக்ஸங்கள் மற்ற பாருங்கள். அதில் ஃபுல்லாக இருக்குது. பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குன்னு ரைட். இந்த மீட்டர்லேயே ஹார்ட் மீட்டர் வந்து கொஞ்சம் அவதானமாக போட தெரியுது. மற்றது இதுவும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இதை சீட்டை தூக்கி எடுக்கலாம். அது போட்டு அதில் ஒன்றும் இல்லை தானே. இவருக்கு ஜக் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. இதுக்கும் ஜக் இருக்குது. அது மாதிரி இந்த டயர்கள் இருக்குது. வளமையாக தான் அதில் ஒன்று மாட்டு. அதில் ஒரு சேஞ்சம் இல்லை. வெட்டியெல்லாம் அப்படியே வர்ற இடம் தான் இருக்குது. இதில் லொக் பண்ணலாம். லொக் இருக்குது பாருங்கள். லொக் இருக்குது பாருங்கள். இதில் நம்ம லொக் பண்ணலாம். மற்ற இதுக்கும் போதிய அளவிலான இடவசதிகளும் பிரச்சனை இல்லை இருக்குது. போதிய அளவு இடவசதிகளும் இருக்குது. முன்னுக்கும் கொஞ்சம் சாமான்கள் வைக்கலாம். இதுவும் அந்த டோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. கிளிப் பண்ணலாம். வேனுக்கு வர மாதிரி இருக்கேன். அப்படியே திறந்த வண்டியை தான் திறந்துட்டு வர வண்டி நல்லா சேஃபாக இருக்குது. முதல்ல வந்து அப்படி அங்கால பக்கம் வைப்பாங்க. ஒரு இது இருக்கும், அதில் ஒரு ஃபைவர் அடிக்கிருப்பாங்க. அது அப்படி இருக்குங்கன்னா இது கொஞ்சம் டோர், 2 பக்கம் டோர். ஆனால் அது பழமையாக ஓப்பன் பண்ணல. என்ன தம்பி அப்படியே இருக்குமா? சீட் பண்ணி தான் இருக்குது. நாங்கள் அதை ஓப்பன் பண்ணிடல. ரைட். அது நல்ல விஷயம். என்ன சின்ன சின்ன ஆக்கெல்லாம் இருப்பாங்க, கரைச்சலாக போயிடும். அப்போ அது அப்படி இருக்கிறது நம்ம பெட்டராக இருக்கும். தேவைண்டா அதை வைக்கல. அதை நம்ம அதுக்குரிய மாதிரி செஞ்சு விசிட் பண்ணி எடுத்து கொடுறான். என்ன இந்த பாருங்கள், பின்னுக்கெல்லாம் இடவசதியில் பாருங்கள் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆரம்பத்தில் வந்த ஆட்டோக்கெல்லாம் சரியான கஷ்டம் இருக்கும். இதில் 2 பேக்கை வச்சாலே ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும் இந்த ஆட்டோ. இப்போ இந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை இல்லை. மற்றது இஞ்சில் பின்னுக்கு தான் இந்த இன்ஜின் இதெல்லாம் அப்படி தம்பி நெட் போட்டுருக்காங்க, ஏசி போட்டுருக்காங்க. முதல்ல வந்து கொஞ்சம் சின்ன இதுகள் ஓட்டைகள். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பெருசாக இருக்குது. இது எல்லாம் வந்து இந்த காற்று வந்து உள்ளே போகக்கூடிய மாதிரி. மற்றது வந்து ப்ளக்கு சிக்ஸங்கள் வந்து அதுக்கு வந்து 2 ப்ளக் இருந்தது. இதுக்கு வந்து ஒரு ப்ளக்கை தான் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. தெரியும் தானே பொடியனுக்கு 2 ப்ளக் இருந்த இடத்துல 2 ப்ளக் இருந்தது கொண்டு வச்சிருக்கிறாங்க. இது என்ன தம்பி இந்த சிக்ஸம்? ஏஆர். இது வந்து இந்த ஏர் சிக்ஸத்துக்காக வச்சிருக்கிறாங்க. இந்த இருக்கிற சிக்ஸத்தை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன தம்பி பாக்ஸு? சென்சர்.
அதில் செயல்பாடு எப்படி என்னன்னு இன்ஜினோட ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கு. ஆ இன்ஜினுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் அந்த உங்கள்கிட்ட செல்ஃப் ஸ்கேனர் இருக்குது, அந்த ஸ்கேனரை அதோட கனெக்ட் பண்ணால் இன்ஜினுக்குள்ள வந்து பிரச்சனை இருந்தாலும் ஸ்கேனரில் தான். ரைட். அவங்க சொல்கிறேன்னா இந்த இது வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு மனுஷன் உடம்புல வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இவர் தான் கொஞ்சம் மெயின். அடுத்து அவருக்கு பெட்டின்ற மாதிரி இவருக்கு இது கொஞ்சம் மெயினாகும். இன்னமும் இதுக்குள்ளே எதுவும் இன்ஜினுக்குள்ளே எதுவும் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதில் அந்த அறிகுறி காட்டணும். அதில் ஒரு சவுண்ட் ஒன்று வரும். அப்படியா? இல்லை நாங்கள் மெஷின் வச்சுக்கோம். ரைட். இப்போ இவர் எப்படி அதை உணர்றது? ஒரு பொடி என்ன இன்ஜினுக்குள்ள எதுவும் பிரச்சனை சொல்லுவோம், சத்தம் கட்ட அப்படி பிரச்சனை வரும். ஓ அந்த டைம் நீங்கள் பஜாஜ் சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் அந்த ஸ்கேனர் இருக்குது. அங்கே கொண்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க மிஷினில் ஸ்கேன் பண்ணி அதில் கனெக்டர் இருக்குது, டேஷ்போர்ட் கிளறி கனெக்டர் அந்த கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இன்ஜினுக்குள்ள எது என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஸ்கேனரில் காட்டும். ரைட். அதில் கொஞ்சம் சார் என்ன பாடம் இருக்குது. அது இங்கே விராட் கோலி மட்டக்களப்பில் இருந்த மடபல ஊஜான்சில் இருக்குது. அவர்கிட்ட போய் பார்க்கலாம். வேறு இதில் யாருக்குன்னு வளமையாக அதுக்குள்ளே வாரதானே தம்பி. அதில் ஒரு சேஞ்ச் ஒன்றும் இல்லை. பட் இதுக்குள்ளே கொஞ்சம் சிக்ஸங்கள்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்குது. இன்ஜெக்டர் பம்ப் பாருங்கள். இன்ஜெக்டர் பம்ப் இதில் கொஞ்சம் இதாக வச்சுருக்குறாங்க, எல்லாம் டிஃபரெண்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். பட் அந்த கோர்ஸுகள்லாம் பெரிய பெரிய கோர்ஸுகள். ஆரம்பத்தில் வந்தது வந்து சின்ன கோர்ஸுகள் தான். பட் இப்போ வந்து அப்படின்றது பெரிய கோர்ஸுகள் பாருங்கள். நல்ல பெரிய கோர்ஸுகள் கிட்டத்தட்ட ஒரு ஒருங்கிக்கிட்டே இருக்கும். அதில் தடிப்போம் இருக்குது. மற்ற டேங்கிலாம் என்ன தண்ணி பெட்ரோல் டேங்கி என்ன மாதிரி தம்பி? வளமையானதான் 8 லிட்டர் தானே. வளமையானதான் 8 லிட்டர் தான் இருக்குன்றாரு. பட் இதில் வந்து அதுக்கு வர ரெண்டா இருக்குது. ஏசி இதில் ஒயில் ஏசிகள் இருக்குது பாருங்கள். அதுக்கு வர மாதிரி இருக்குது. வேறு என்ன தம்பி? வேறு ஏதாவது சேஞ்ச் எதுவும் இருக்கா தம்பி? இதுக்கு அவ்வளோதான் சேஞ்ச். இந்த டயர் வளங்கள்லாம் எப்படி தம்பி? டயர் வந்து பழைய ஆட்டோட டயர் வந்து பழைய இதுகள் தான். அதில் மட்டும் நல்லா கொஞ்சம் உயர்ந்திருக்கு. என்ன அந்த பழைய மாடலை விட இந்த மாடல் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு. அப்படி தானே? அப்படி தான். மற்ற இது எல்லாம் இருக்குது பாருங்கள். நெட்டெல்லாம் வந்து பெருசாக இருக்குது. சின்ன நெட்டுகளில் பெருசாக இருக்குது. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது இதுக்குள்ள? அவ்வளோதான். ரைட். இதில் ஒன்றுங்கள இந்த கதவெல்லாம் வந்து துறக்கலாது, கண்டாமல் துறக்கலாது. இந்த சின்னாக்கள் இருப்பாங்க தானே, கரைச்சலாக போயிருக்காக அதை அப்படியே ஸ்டீல் மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. பெல்ட்டெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். சேஃப்டி பெல்ட்டெல்லாம் இருக்குது. சேஃப்டி பெல்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. தண்ணி வைக்கிறதுக்குரிய எதுவும் இருக்குது. கவரும் இருக்குது. பிரேக் எல்லாம் கிட்டத்தட்ட அப்படி தான். அதில் ஒன்றும் இல்லை. பிரேக் எல்லாம் வந்து வளமையாக வாரதான். இப்போ அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இவர் என்ன மாதிரி தம்பி? இவருக்கு என்ன விளக்கம் எப்படி நாங்கள் சொந்தமாக்குறாரு? இது ஆட்டோட ப்ரைஸ் வந்துன்னா 19,95,000 ஆட்டோட ப்ரைஸ். டிரான்ஸ்போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் சேர்த்து 20,23,460 முடியும். ரெடி கேஷில் எடுக்கிறேன்னு சொன்னால். லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னால் ஆரம்பி காசு கொஞ்சம் 4,000 ரூபா கூட. லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னால் 20,27,460 அப்படி முடியும். அப்படி லீசிங் எடுக்கிறதா குறைஞ்சது 10 லட்சம் ரூபா கட்டணும். குறைஞ்சதுக்கு 10 லட்சம். 10 லட்சம் ரூபா கட்டணும். 10 லட்சம் கட்டணும். அதுக்கும் அதே மாதிரி நாங்களே செஞ்சிடலாம். கேரண்டர்ஸ் 2 பேர், பேங்க் புக், ஐசி எல்லாமே. அவங்க வந்து சின்ன ஆவணங்களோட வந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் பேங்க் இடத்தையே வச்சு பேங்க் இடத்த வருவாங்க கூடியவங்க என்ன பேங்க் அசட் லைன் அவங்க கஸ்டமர் விரும்பின மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம் தானே? ரைட். அவங்க கொண்டு வரலாம். அதில் ஒரு மாட்டுக்கிறது இல்லை. வேறு ஏதாவது டிஃப்ரெண்டாக இருக்காது இல்லை. இது கொஞ்சம் இந்த கப் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கு இப்படி வரலையே. அது சும்மா நோம்பலாக வரணும். அதுக்கு நான் அதில் ரப்பர் வரல. இது கொஞ்சம் அந்த கவர் வந்து போட்டிருக்காங்க, கப் மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னுக்கு வந்து ரப்பரில் வர்றது என்ன பெருசாக வித்தியாசங்க. ஆனால் நல்லா உயரமாக இருக்குது. என்ன இந்த ஆரம்பத்தில் வந்து டிவி சாப்பிட்டா மாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் உயரமாக இருக்குது. சின்ன இதுகள் நம்ம செஞ்சு கொள்ளலாம் போல அந்த வியாபாரங்களை செஞ்சு கொள்ளலாம். இது வேறு ஏதாவது வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. சரி தம்பி, உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதுக்கு நன்றி தம்பி. மற்ற இது வீடியோ பார்க்குற உறவுகள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மற்ற இது உங்களுடைய நிலப்பாடுகளை எங்களுக்கு எழுதுங்க. உங்களோட பதிவுகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள் கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களோட இதுகளை இருந்தால் தான் நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு ஏதாவது என்ன செஞ்சு விடலாம். அதே உங்களுடைய பதிவுகளை வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அடுத்த சந்திப்போமா? பாய்.